அமெரிக்காவின் 50% கூடுதல் வரி விதிப்பு காரணமாக மாதத்திற்கு 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் பின்னல் ஆடைகள் அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் கடும் சிக்கலை சந்தித்துள்ளதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் வரி விதிப்பிற்கு முன் அமெரிக்காவில் $10 விற்கப்பட்ட பின்னல் ஆடை தற்பொழுது $16 முதல் $18 விற்பனை செய்யும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை நீக்க பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என திருப்பூர் பின்னல் ஆடை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏன்னா இன்னைக்கு 35% to 40% நம்ம அமெரிக்கா ஆர்டர் செய்யற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. இன்னைக்கு பெரிய எண்ணிக்கையில ஆர்டர் வருது அவங்க வந்துட்டு இருக்கு. அந்த ஆர்டர்கள் நம்ம அடுத்து புதிய ஆர்டர்கள் வருவதற்குள்ள வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. இப்ப கையில் இருக்கிற ஆர்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வியாபாரிகள் தற்செயம் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. அங்க இந்த வரி ஏதோ ஒரு சீராயிட்டா அது இறக்குமதி பண்றதுக்கு அவங்க முன் வருவாங்க. இல்லைன்னா இங்க இருக்கிற அந்த ஆர்டர் செய்யறவங்கலாம் நிறைய லாஸ் நம்ம சந்திக்கிற மாதிரி சூழல் இருக்கு. திருப்பூர் மாதிரி இருக்கிற பின்னலாடை நகரங்கள் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு இழந்து கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாதாரம் 10 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு. இது எல்லாமே இழக்கிற மாதிரி சூழ்நிலை. இப்போ இருக்கக்கூடிய பாதி நிலையில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய ஆடைகளும் துணியாக இருப்பதையும் வேறு சந்தைகளுக்கு விற்க முடியாத சூழ்நிலை. அமெரிக்காவிற்கு தான் விற்றாக வேண்டும். வேறு சந்தைகளுக்கு விற்றோ அல்லது லோக்கலில் விற்றாலோ ஏற்படக்கூடிய நஷ்டத்தை காட்டிலும் அமெரிக்காவிற்கே இந்த 25% ஏற்றுக்கொண்டு அனுப்பும்போது நஷ்டத்தை குறைக்கக்கூடும். இதே அளவான சந்தையை மீண்டும் நம்ம தேடி அடுத்த இதே அளவுக்கான வர்த்தக அளவை நாம் ஈட்டணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனங்களின் அடிப்படை வசதியை பொறுத்து குறைந்தது 6 மாதம் முதல் 1.5 வருட காலமாக நிச்சயம் அது பிடிக்கும். அதை தாக்குப்பிடிக்க முடியாத நிறுவனங்கள் நிச்சயமாக மூடக்கூடிய ஒரு சூழலை நோக்கியும் செல்லும். அரசாங்கம் உதவி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த சரிவிலிருந்து காப்பாற்றப்பட்டு மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது.